உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம்னா உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா, ஸ்பெஷலா உங்களுக்கு மட்டும் ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம்ல. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் ஊருக்கே தெரியும். என் மனதிற்கு மிக பிடித்த பெரிய காட்டு மகர ராசி நேர்களுக்கு. மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு இந்த 2026 வருடம் பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த தடவை 2ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களோட தலைக்கு மேல உச்சமான செவ்வாயை வச்சுக்கிட்டு அங்க அவிட்ட நட்சத்திரம் வேற உட்காந்துருக்கு உள்ள. கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி யார் வந்தாலும் நான் அப்படித்தான் பேசுவேன், நான் அப்படித்தான் இருப்பேன், மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் அப்படியே லைட்டா 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 இல்ல ஒரு பிடிவாதமா எட்டி பார்த்து போன மாசம் போச்சு. இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னா முதல் 15 நாள் 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உச்சமா தான் இருக்க போகுது. வேற என்ன வேலை? 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ஆல்ரெடி. சரி வேணாம் விடுங்க, நான் சொல்லாம ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு யாரு இந்த மாதிரி பெருமையெல்லாம் சொல்ல போறா? சும்மாவே நம்ம சொல்ல வேணாம். இல்ல ராகு வேற வந்துட்டு நான் யார் தெரியுமா, என் பின்னாடி யாரு இருக்காங்க தெரியுமா, நீ வந்து மாணிக்கத்தை பார்த்திருக்க, நீ பாஷாவை பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம டைலாக் விட்டுட்டு இருக்கோம். இந்த தடவை அதையும் தாண்டி அப்படியே பயங்கர ராஜ மரியாதைலாம் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட புதன், சுக்கிரன், சூரியன், வாவ், அதுக்கப்புறம் செவ்வாய். 4ஆம் வீட்டு அதிபதி என்ன, 5ஆம் வீட்டு அதிபதி என்ன, 6ஆம் வீட்டு அதிபதி என்ன, 8ஆம் வீட்டு அதிபதி என்ன, 9ஆம் வீட்டு அதிபதி என்ன, 10, 11, 12, இந்தான்னு 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை வேற. 10ஆவதுக்கு ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. வேற என்ன சாமி, நான் என்ன சொல்றது? இந்த 9 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒத்த நாள் மட்டும்தான் இயங்க முடியும். அது வேற யாரும் இல்லை. இசிகோல்ட்டு போட்டா மனசுக்கு பிடிச்ச மகராசி தான். மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து 2ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? நம்மளால முடியாத விஷயம்தான், ஆனா கொஞ்சம் அப்படிதான் இருக்கணும். இந்த மாசம் அமைதின்னு இருக்கணும். வாயவே திறக்கக்கூடாது. அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் திறக்கக்கூடாது. ஏன்னா ராகு சும்மா இல்லாம நீ பேசுப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ பேசுன்னு உள்ள இருந்து அப்படியே கலப்புவான். நம்ம ஏதாவது வாயில வடைச்சுட்டு அது தேவையில்லாம. புதன் வேற இருக்கானா லவ்வ கட் பண்ணி விட்டுருவான். சுக்கிரன் வேற இருக்கானா சுகத்தை கட் பண்ணி விட்டுருவான். சூரியன் வேற இருக்கானா நம்மளுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவான். 10ஆவதுக்கு செவ்வாய் வேற 23ஆம் தேதிக்கு மேல வரப்போறேன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சண்டையை நம்மளா இழுத்து. சிச்சி, நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க, உங்க தப்பே கிடையாது, எல்லாம் ராகுவோட தப்பு தான் சாதாரணமா சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்களே பிளேம் பண்ணிடுவாங்க. அதனால மகர ராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு பிளேமிங் நடக்கும். உங்களை பத்தி யாராவது பிளேம் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு மாதிரியான இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கு. நீங்க என்னதான் கீழே கமெண்ட்ல கழுவி ஊத்துனாலும், என்னதான் வந்து உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, மூச்சு மட்டும்தான் மிச்சம் இருக்கு, நீ பொய் சொல்ற, நீ ஏமாத்துற, என்னை திட்டுற நல்லவங்களா திட்டிக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என்னோட கர்மா கழிஞ்சு போயிடும். நீங்க திட்டி நீங்க வாங்கிப்பீங்க. நான் ஜாலியா யார் யார் திட்டு வாங்குறான்னு கமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியா இருந்துருவேன். ஆனா மகராசிக்காரங்க என்னை திட்டுறது இல்லப்பா. எப்ப நான் மனசுக்கு பிடிச்சுன்னு சொன்னேன் அப்புறந்தே வந்து அப்படியே பாசம் அதிகரிக்கக்கூடிய நிஜமாவே பாசக்கார பசங்க தான். காட்டதான் தெரியாது. ஒரு மாறி உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் தன்னை அப்படியே ஐக்கியப்படுத்தி கொள்ள துடிக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இத்தனை பிளானட்டோட சேர்ந்த ஒரு அமைப்பு வருமானத்தை பயங்கரமா கொடுக்கும். நம்ம சரியான நேரத்தை நம்ம முறையா பயன்படுத்திக்கணும். நிறைய வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய உங்களுடைய ப்ராடக்ட் ஆன்லைன் மூலமா சில டெலிவர் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு தொழில் விருத்தி கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு. பல விதத்துல இருந்து பணம், கொடுத்த பணம் வராமே இருக்குன்னு இந்த பிப்ரவரி மாசம் கொடுத்த பணம் வருவதற்கான வாய்ப்பே பிப்ரவரி மாசம் கூட போவேனாங்க, இப்பயே நடக்க ஆரம்பிச்சிருங்க. 26, 27 ஜனவரிலேயே நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த தடவை. ஏன்னா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது திறமை வெளிப்படும், தைரியம் வெளிப்படும், தன்னம்பிக்கை வெளிப்படும். உங்களுக்கான குவாலிட்டியை நீங்க காட்டுவீங்க. இது வரைக்கும் நோ சொல்லாத மகர ராசிக்காரங்க இப்ப நோ சொல்லுவீங்க. கரெக்டா இடத்த பார்த்து முடிவு பண்ணுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த தடவை. நிறைய மக்களோட மக்களாய் பயணிப்பீர்கள். நிறைய மகர ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டிராவல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கோவில் குளம்னு போயிட்டு வருவீங்க. அது ஒரு திருப்தியை கொடுக்கும் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு. நண்பர்களோடு போதல், உறவினர்களோடு போதல்ன்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி குடும்ப விஷயத்துல ஒரு ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கணுமே தவிர மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
இது வரைக்கும் போதும் இந்த பிள்ளைய அடிச்சது. இனிமே இந்த பிள்ளை தாங்காதுன்ற அளவுக்கு வாரி ஷவர் அப்படியே பிளஸ்ஸிங்க தெளிக்க போறார் ராசிநாதன். 3ஆம் இடத்துல உட்கார்ந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல போய் சனி உட்கார்ந்துருக்காரு. எது பண்ணாலும் தப்புல்லன்ற மாதிரியான சினாரியோக்குள்ள போவீங்க. இதே சமயம் ஒரு மாரி குருட்டுத்தனமான நம்பிக்கையும், தைரியமும் வராம பார்த்துக்கங்க. கொஞ்சம் சந்தேகப்பட வைக்கும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத நம்மளா தாட் ப்ராசஸ் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் ராகு, கேதுக்கள் உங்களை ஒரு மாரி இயக்குவார்கள். அதுல மட்டும் நீங்க கவனமா இருந்து கொண்டீர்கள்னா போதும் மகர ராசிக்காரர்கள். மத்தபடி கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய இடத்துல பலவிதமான வருமானம் வரும். 2ஆம் இடத்துல ராகு குடுக்க ஆரம்பிச்சுட்டா யாரால தடுக்க முடியும்? நீங்க எப்படி பிளானட் ஆக்டிவேட் பண்றீங்கன்றது ஒண்ணு இருக்கு. அதனால இந்த நேரத்துல ராகுவ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே போதும். சூப்பரான பண வரவு உங்களை தேடி வரும். அப்ப ராகுவ எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரே ஒரு வழி தான். அம்பாள் கால புடிச்சிட வேண்டியதுதான். துர்கா கால புடிச்சிட வேண்டியதுதான். ஒவ்வொரு ராகு காலத்தப்பயும் முடியும்னா கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா, ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடிட்டு துர்க்கை அம்மன நினைங்க. ஓம் தும் துர்காய நமக. இத மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. உச்சரிங்க. அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வார்த்தைகள் மூலமாக ஒரு மாயம் செய்வான். நீங்க பேசுற சொல் மந்திர சொல்லா மாறும். நீங்க சொன்னா 4 பேர் கட்டுப்பட்டு நிப்பாங்க. எப்படி பாம்புக்கு 4 பேர் கட்டுப்பட்டு நடுங்குவாங்களோ, அந்த மாரி உங்கள பார்த்தாலே நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தோரணை கிடைக்கும் இந்த தடவ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் அப்படியே பழைய எப்படி இருந்தீங்களோ, அந்த கெத்துக்கு வந்து நிப்பீங்க. நான் அப்படிலாம் இல்ல மேடம். ரொம்ப அப்படியே தான் போயிட்டு இருக்கேன்னா, இன்னுமே உங்களுக்கான வரலாறு படைக்கப்படும். வரலாறு படைக்க போறீங்க இந்த தடவ மகர ராசிக்காரங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு காமெடியா தெரியலாம், இல்ல வந்து இதா தெரியலாம். பட் நிஜமாவே அதெல்லாம் நடக்க போகுது. யாரோ ஒருத்தி நான் நம்புறேன் நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு. நீங்க நம்ப மாட்டீங்களா? உங்க லைஃப் நல்லா தான் மாறப்போகுது. நீங்க என்னைக்கு நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கை நல்லா மாறும். நான் சூப்பரா இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா தான் இருப்பேன். பிரபஞ்சம் என் கூட தான் இருக்கு அப்படின்ற வார்த்தையே நீங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருங்க. உங்க கமெண்ட்ல போடுங்க, டைப் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் சூப்பரா நடக்கும். எல்லாம் உங்களோட தாங்க இருக்கு. பிளஸ்ஸிங்க கொண்டு வந்து தெளிக்கிறதுக்கு எல்லா கிரகமும் காத்து கொண்டிருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வாரமா வரும். நெறைய பேருக்கு செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு பக்கம் உங்களுடைய ராகு நன்றாக இல்லாத பட்சத்துல வாயால மாட்டிப்பீங்க. பேச்சுல ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. கம்யூனிகேஷன் கேப் வரலாம். சொல்ல நெனச்சத சொல்ல முடியாம, அதுக்கப்புறம் சொல்லியிருக்கலாமோ! இத, இத சொல்லாம விட்டோமே! அப்டின்ற மாரி எண்ணங்கள்லாம் தோணும். இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் சைடு. இத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். படிக்கிற மகர ராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிங்க. மகர ராசிக்கார பிள்ளைங்கள விட, மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் தான் சூப்பரா படிப்பாங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்ந்திருக்காருன்ற போது ராகுவோட வேற என்ன வேணும் சாமி? ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பெண் பிள்ளைங்களா இருந்தா ரொம்ப நல்லா படிப்பாங்க. நெறைய பேருக்கு இந்த தடவ மகர ராசிக்கார குழந்தைகள் நினைத்து ஒரு பூரிப்பு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக சில சில செலவுகளும் எட்டி பார்க்கலாம். சில சில வருமான தொய்வுகளும் வரலாம். இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு. மகர ராசிக்கார குழந்தைகள் எப்படி படிப்பீங்க அப்படின்னா, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைங்களா உட்கார்ந்து படிக்கணும்னு இருக்கும். நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்தவர்கள் காதில் கேட்கும். ஏன்னா 2ஆம் இடம் தான் இந்த பாலிய கல்வி. இல்ல 12த் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு சொல்றதுல 2ஆம் இடம். யாரெல்லாம் 12த் வரைக்கும் படிக்கிற மகர ராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவ சூப்பரா படிப்பாங்க. பயங்கரமா பேர் புகழ் வாங்குவாங்க. ஜாலியா இருக்கும். நெறைய இன்ட்யூஷன் பவர்ல நான் இத போட்டேன், அத போட்டேன்னு உங்கட்ட வந்து சொல்லுங்க. ஓகே. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ மகத்தான வெற்றி கிடைக்க போகுது. புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க. தொழில் முனைவோர் ஆறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. போதும், போதும், போதுன்ற அளவுக்கு அப்படியே வச்ச செஞ்ச நிலைமைலாம் மாறும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்றீங்களோ, யாரெல்லாம் வந்து செகண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சனியின் காரகத்துவத்தை வேலையாக வைத்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆயில் பிசினஸ் பண்றீங்களோ, எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்தான்னு இருக்கு. டே டு டே வேலை பார்க்குறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ எல்லாமே சனியின் காரகத்துவம். யாரெல்லாம் ஆட்டோ ஓட்டுறீங்களோ, இந்த தடவ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரவு காத்திருக்கிறது. ஏன்னா, இதுவரைக்கும் நான் ஊபர் போடலங்க, ஓலா போடலங்க, ஆட்டோவோட கனெக்ட் பண்ணலன்னா, இந்த மாசம் யாராவது ஒரு மூலமா உங்களுடைய ஆட்டோ ஆன்லைன்ல வந்து இது பண்ணுவீங்க. ஏன்னா, ராகு இந்த வேலைய உங்களுக்கு பண்ணி அதன் மூலமாக வருமானத்த வர வைப்பாரு. அப்ப டே டு டே வேலை பார்க்குறவங்க, பூ விக்கிற அக்காவுக்கு, காய்கறி விக்கிற அக்காவுக்கு, அதே மாரி ஆட்டோ ஓட்டுற அண்ணாவுக்கு, தினக்கூலி பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்ததற்கான வருமானத்தை விட அதிகமான வருமானம் கிடைக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. யாரெல்லாம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ப்பா. மகர ராசினா இந்த தடவ முதலாளிம்மா கூப்பிட்டு உங்களுக்கு காசு குடுக்கல. ஏதோ ஒரு பொருள் உங்க கையில கிடைக்கும். நெறைய கிஃப்ட் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. எதிர்பார்க்காத அளவுக்கு கிஃப்ட் கிடைக்கும். நெறைய பேர் ஃபோன் மாத்துவீங்க. ஃபோன் மாத்துறதுக்கான யோகம் இருக்கும். ஃபோன் வாங்குறதுக்கான யோகம் இருக்கும். நெறைய பேர் ஐஃபோன்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கும். இல்ல ஐஃபோனுக்கு ஏதாவது ஒரு ஏற்கனவே வாங்கிட்டேன் அப்டின்னா, அதுக்கு சில அக்சஸரீஸ்லாம் வாங்குவீங்க. ஏன்னா ஐஃபோன் எல்லாம் சனியின் காரகத்துவம். நெறைய பேர் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அநேகமா கரூர் வைஸ்யா பேங்க்ல, ஐஓபி பேங்க்ல இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு பேங்க் ஆஃப் பரோடால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க.
HDFCல இருந்து லோன் ப்ராசஸ் ஆகும். இதெல்லாம் சனியின் காரகத்துவத்தில் இயங்கக்கூடிய வங்கிகள். இதன் மூலமாக ஒரு வருமானம், இதன் மூலமாக ஒரு அக்கவுண்ட் இல்ல பேங்க்குக்கு போயிட்டு வருவீங்க. இன்னும் சில பேருக்குலாம் சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கான்ற பட்சத்துல இந்தியன் பேங்க் கூட கனெக்ட் ஆவீங்க. ஸ்டேட் பேங்க் கூட கனெக்ட் ஆவீங்க. மத்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமா இருக்கும். நான் சொன்ன இந்த பேங்க் கூட இந்த மாதம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்ல அந்த பேங்க் போய் மிதிச்சுட்டு வருவீங்க. அந்த பேங்க் கூட போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ உங்களுக்கு கூடி வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு. ஓகே. மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பாப்பீங்க? எடுத்தோனே என்ன பாப்பீங்கன்னு சொல்றேன்னா, நெறைய பேர் புத்து பாப்பீங்க. புத்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீடு என்பது குடத்த மட்டும் இல்ல. அந்த குட வடிவத்துல இருக்க எல்லாத்தையும் காட்டுது. நெறைய மகர ராசிக்காரங்க இந்த புற்று பார்ப்பீர்கள். சிதிலமடைந்த புற்று உங்க கண்ணுல தெரியும். புற்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. பாம்பு பாப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா புத்து பாப்பீங்க. சில பேருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ராகு தசை ஓடுது, குரு தசை ஓடுது, சனி தசை ஓடிட்டு இருக்குன்னா பாம்பு கண்ணுல படும். இது 3மே. ஏன்னா சனி ராகுவை போல் செயல்படுவார்ன்ற போது இந்த சனி திசை ஓடிட்டு இருக்கு. சனி திசையில அதுவும் புதன் புத்தி ஓடுது. சனி திசையில வந்து சனி புத்தி ஓடுது. சுய புத்தி, சுயசாரம் ஓடிட்டு இருக்கு. இல்ல சனி திசையில கேது புத்தி ஓடுது. சனி திசையில ராகு புத்தி ஓடுது. 4 புத்தி ஓடிட்டு இருந்தாலும் கண்டிப்பா இந்த தடவை பாம்பு பாப்பீங்க. பாம்பு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை உங்களை தேடி வரும். ஓகே. நெறைய பேர் கண்ணாடி சாமான் வாங்குவீங்க. இல்ல கண்ணாடிய போட்டு உடைப்பீங்க. கண்ணாடி உடைஞ்சுனா ரொம்ப சந்தோஷம். மகர ராசிக்காரங்க கவலையே படாதீங்க. புடிச்ச பீடைலாம் அந்த நிமிஷத்தோட உங்களுக்கு தொலைய போகுது. ஆனால் நீங்களே போட்டு உடைச்சிட்டுலாம் உடைஞ்சிச்சுன்லாம் சொல்லக்கூடாது. அதுவா உடையணும். ஓகே. அதுவா உடைஞ்சதுன்னா இந்த தடவ அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். நெறைய பேருக்கு பீங்கான் பொருள் மேல ஆசை அதிகரிக்கும். திடீர்னு வந்து வீட்ல இருக்கதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் பீங்கானா மாத்தலாம், கண்ணாடியா மாத்தலாம் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு கண்ணாடிய வாங்கிட்டு வந்து இந்த தடவில் வீட்டில் வைப்பீர்கள். வச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சுக்கிரன் எப்படி வைக்க விடாம பண்ணுவானா? கண்டிப்பா மகர ராசிக்காரனா பண்ண விடுவான். நெறைய இந்த தடவ கண்ணாடியில காசு போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாரி கண்ணாடியில் பவுல்ல காசு போட்டு வைங்க. போட்டீங்கன்னா நெறைய காசு வேற வரும். அதனால உங்களுக்கு மட்டும் டிப் சொல்றேன். மகராசிக்காரன் கண்ணாடி பவுல்ல தடவ ஏலக்காவோட காசு போட்டீங்கன்னா காசு வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு சூப்பரா வேலை செய்றான். அதனால கண்டிப்பாக வரும். சீக்ரெட் சொல்லி தரேன். ராகு எல்லாம் உளுந்த வடையா? அப்ப ஏதாவது ஒரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உளுந்த வடை தேன் ஊத்தி நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகளை குடுக்கும் இந்த தடவ. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர கால புடிச்சுட்டேன்னா போதும். மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகர ராசிக்காரர்கள் இனிதே மலர காத்திருக்கிறது.